வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதுப்பா. ஓகேப்பா. ஸோ 18ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்க பார்த்துருவோம்ப்பா. ஸோ 18ஆம் தேதி ரிசல்ட்டு 071 அப்படின்ட்டு ரிசல்ட்டு 071க்கு. ஸோ நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போர்டு எல்லாமே வந்துருச்சுப்பா. ஸோ போர்டு எல்லா போர்டுமே வந்திருக்கு. ஆனால் பார்த்தா போர்டு சேஞ்ச் ஆகும்ப்பா. ஸோ நேற்று ஆல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடாமல் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும்ப்பா. ஸோ ஆல் போர்டில் 0 இல்லை 7 வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். ஆல் போர்டு 7 வந்து எழுதலை, சொல்லியே கொடுத்தோம். அதாவது ஏ போர்டில் 0 7 வர வாய்ப்பு. ஸோ நமக்கு 0 ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம்னு சொன்னால், ஸோ 0 ட்ரை பண்ணியிருந்தா ஸோ ஒரு 10 செட்டு வச்சுருந்தா கூட 1000 ரூபாம்பா. ஸோ 360 ரூபா போட்டுனா ஸோ ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 071க்கு ஏ போர்டில் நமக்கு 0 பாஸு. ஸோ பி போர்டில் கொடுக்க வேண்டிய 7 பவரில் தான் நம்ம மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் போர்டே ஆனால் பாஸ் 710 கொடுத்துருக்கோம். ஸோ 701 கொடுத்துருக்கோம். ஸோ 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை பாக்ஸ் கொடுத்துருந்தா ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும். ஸோ 710 701 கொடுத்துருக்கோம். ஸோ 7 வந்து 071 அப்படின்ட்டு ஸோ 7 சென்டர் வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்கும். ஸோ வெற்றி மிஸ்ஸு தான். சரி வாங்க நம்ம 19ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேஎல் 19/3/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஓகேம்பா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கம்பா. ஸோ நண்பர்கள் லைக் பண்ணி பாருங்கள். ஓகேம்பா. ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெற்றி போனோம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ ஹவரில் கொடுத்துருவாங்க. கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கண் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட்டு 60 ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா 30,000 ஸோ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வின்னிங் ப்ரைஸும் ஏற்றிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டை கேட்டு அதாவது நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்கப்பா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்பா. வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 910 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 042 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 276 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ நம்பர்ஸ் படி 9 வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். 902 907 926 913 919 942 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 2 அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கணிப்பில் மேட்சாக தான் பாருங்கள். ஸோ இன்னொரு நம்பர் சப்போர்ட் நம்பர் 032 அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ ஆல் போர்டு சி போர்டில் வர்றதுக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ இது இல்லாமல் 4 நம்பர்ஸில் 40 48 42 23 அப்படின்ட்டு இது ஒரு வேறு மெத்தேடாக கணிப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா. ஸோ பாக்ஸில் 223 பாக்ஸாக எடுத்துருக்கான்ப்பா. ஸோ 223 பாக்ஸாக ட்ரை பண்ணால் ஸோ 3 நம்பர் வரும். ட்ரை பண்ண முடிஞ்சால் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம இங்கே சிங்கிளாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 32 அந்த நம்பரை கொடுத்துருக்கோம்பா. ஓகேம்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை. சி யூ.